புதினா வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. புதினா வெஜிடபிள் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு பாஸ்மதி அரிசியை இப்போ தான் கழுவி தண்ணியை வடிச்சிட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேங்க. அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது. கழுவி வடிச்சிட்டு நம்ம உடனே பண்ணலாம். அரைப்பதற்கு தேவையான சாமான்கள்: நல்லா 2 கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 1 அங்குல துண்டு இஞ்சி. காய்கறிகள் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே உரித்த சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 6 7 ஒரு அழகுக்கு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கேரட்டு இந்த மாதிரி லென்த் வைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மீடியம் சைஸ் கேரட். இது சவ் கொஞ்சமாக சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் 4 பீன்ஸ். இது உருளைக்கிழங்கு, 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் பீஸுங்க. ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பட்டர் பீன்ஸ், ஃப்ரெஷ் பீன்ஸ் இருந்தது, அதனால இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா சாமான்கள்: பிரியாணி இலை, 2 ஏலக்காய், மராட்டி மொக்கு, ஸ்டார் அனிஸ், அதோட பட்டை. இது அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அழகுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பிடிக்குங்க. அதோட காய்கறிகளுக்காக கொஞ்சம் 1 டீஸ்பூனுக்கு மேலே கொஞ்சமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம் 1, தேவையான அளவு எண்ணெய். இந்த சின்ன மிக்சி ஜாரில் புதினா சேர்த்துட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி, கொஞ்சமாக தான் தேங்காய் துருவல் போடணுங்க, அதிகம் போடக்கூடாது. கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிக தண்ணி ஊற்றாமல் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இது நல்லா சூடாகிறதுக்காக. ஒரு அழகுனா ப்ரெஷர் பேன் வச்சுக்கலாம், அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இப்போ இதில் பிரியாணி இலையை கிழிச்சி போட்டுட்டேன். அதோட எல்லா கரம் மசாலா சாமானாக ஒவ்வொன்றா சேர்த்துட்டு வந்துடலாம். பட்டை, அன்னாசிப்பூ எடுத்து வச்சு எல்லாமே போட்டாச்சு. இப்போது இதில் உரித்த பூண்டு ஒரு அழகுக்கு 7 பல் வச்சுருக்கேன். உங்களுடைய விருப்பம் போல் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். எப்போவுமே நாங்கள் கொஞ்சம் மைல்டாக இருக்கத்தான் பிரியப்படுவோம். உரித்த சின்ன வெங்காயம் இதையும் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் உங்கள் விட்ட இல்லைனாக்கா பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பாதி வதங்கிய பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் இது தவிர வேறு ஏதாவது இருந்தாலும் போடலாங்க. காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அதெல்லாம் நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் வேணால் அதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஹாஃப் ஃப்ரை ஆகணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுமானதுங்க. அந்த ஆயில் அதில் கோட் ஆகிடுச்சுனாக்கா அது ஒரு மாதிரி ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃப்ரோசன் பீஸ் பட்டாணி, ஃப்ரோசன் பீஸு, அதோட தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் வந்து கூடுதலாக போட்டால் தான் எப்பவும் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பங்கு அரிசினாக்கா அதுக்கு 3 மடங்கு நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஒரே டிஷ்ஷில் கிடைக்கும். இப்போ இதை அரைச்ச விழுதை சேர்த்துறேன். இதில் இருக்கிற மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலந்து விட்டுனாக்கா அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். இந்த மசாலா நல்லா கோட் ஆகிடும். இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்ட பிறகு மிக்ஸி கழுவின தண்ணி, அதுவும் நம்ம அளந்து வச்ச தண்ணியிலேருந்து ஊற்றிக்கிறேங்க. பொதுவாக நான் 1:2 வாட்டர் போடுவேங்க. அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். 2 பங்கு வாட்டர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸி கழுவின தண்ணியோடு சேர்த்து ஒரு அழகு அரிசினாக்க 2 பங்கு தண்ணி இருக்கணும். பாருங்கள், மறு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதோட அரிசி சேர்த்துக்கலாம். இது நம்ம லேசாக நெய் விட்டு வறுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உதிராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ கொதி வந்துருச்சு. கலந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிடணும். முடியால் மூடிட்டு வெயிட் வச்சிடணும். இப்போ வெயிட் வச்ச பிறகு முழுவதும் தணலை குறைச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நம்ம ப்ரெஷர் எல்லாம் சப்சைட் ஆன பிறகு மெதுவாக மூடியை திறந்து பார்க்கலாம். ப்ரெஷர் சப்சைட் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக திறக்கிறதுக்கு வரும். இப்போது மூடியை நல்லா திறக்கலாம்.
திறந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா கீ, நெய்யாவது வெண்ணெயாவது சேர்த்திங்கனாக்கா பிரியாணிக்கு ஒரு கூடுதல் ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் சேர்க்குறப்போ கொஞ்சம் ஜென்டிலாக கலந்து விடணும். ஏன்னா அரிசி சூடாக இருக்குது, சாதம் சமைச்சது. அதோட லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மெதுவாக கலந்து விடணும். இதுக்கு ஒரு லெமன் ஃபுல்லாக பிழியலாங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப புதினாவில் இருக்கிற இரும்பு சத்து உட்கிரகிக்கப்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை மெதுவாக கலந்து விடலாம். அரிசி சாதம் அடிப்படாதபடி, அதாவது நம்ம வந்து ஜென்டிலாக கலந்து விடணும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப நம்ம ஓவராக கலந்து விட்டோம்னாக்கா அப்படியே மேஷ் ஆகிடும், உதிராக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஜென்டிலாக கலந்து விடுங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் கலந்து விடணும். இப்போ இந்த புதினா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக இதுக்கு அக்கம்பனிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைத்தா கொடுப்போம். ரைத்தாங்கிறப்ப இதுக்கு வந்து வெங்காயம் ரைத்தா நல்லாயிருக்கும். இதுவே வந்து ஒரு வீகன் ஸ்டைல் ரைத்தா எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேங்க. பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து வெங்காயத்தை லேசாக வதக்கிடுவோம். அந்த பச்சை வாடை போகிறதுக்காக ஒரு சொட்டு நெய் விட்டு, உங்களுடைய விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு பெசரி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பிழிஞ்சிட்டா கூட அதில் இருக்கிற நெடி போயிடும். இப்போ இது தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து வீகன் ஸ்டைல் அப்படிங்கிறப்ப பீனட் கர்டு, யார் யாரெல்லாம் வந்து எந்த விதமான அனிமல் ப்ராடக்ட்ஸும் வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி வீகன் கர்டு யூஸ் பண்ணலாம். நிறைய கிடைக்குது. இப்போது பீனட் கர்டு கிடைக்குது, கோகோனட் கர்டு கிடைக்குது, ஆல்மண்ட் கர்டு கிடைக்குது, விதவிதமாக கிடைக்குது. அதில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நான் வந்து வீட்லேயே செஞ்சு காமிச்சிருக்கேன் பீனட் கர்டு. அந்த வீடியோ கூட இதில் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பால் ஒவ்வாமை, தயிர் ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த புலாவோட ரைத்தா ரெடி. ட்ரை பண்ணி போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.